நம்ம ருத்ராஜ் நடக்க போகிற புதிய லீக்குக்காக இப்போ ஒரு தீவிரமான பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. எந்த டீமுக்காக வந்து பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, இப்போதைக்கு மேட்ச் வந்து எப்போ நடக்க போகுது, இவரோட பயிற்சியை வந்து எப்போ எதிர்பார்க்கலாம், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் 2025 ஐபிஎல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே ஒரு தீவிரமான பயிற்சியை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வெளியேறின வீரர்கள் எல்லாருமே எப்போ நம்ம சென்னையில் வந்து ஜாயின் ஆக போகிறாங்க, பயிற்சியை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கேட ப்ராக்டிஸை பார்த்துடலாம். போர் பதட்டம் காரணமாக ஐபிஎல் மேட்சை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போர் பதட்டம் எதுவுமே இல்லாத காரணத்தினால மறுபடியும் ஐபிஎல்லை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். இப்போதைக்கு ஐபிஎல்லை பற்றின லேட்டஸ்டான அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருகிற 13ஆம் தேதிக்குள்ளே எல்லா வீரர்களுமே தங்களோட டீமில் வந்து ஜாயின் ஆகணும். இந்த வாரம் வெள்ளி அல்லது சனி இந்த 2 நாளில் ஒரு நாளில் வந்து மேட்ச் நடத்துறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம சிஎஸ்கே வீரர்கள் 14ஆம் தேதிக்குள்ளே நம்ம சென்னையில் வந்து எல்லாருமே வந்து லேண்ட் ஆக போகிறாங்க. பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சண்டேலேருந்து ஒரு தீவிரமான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்ம சிஎஸ்கே. இப்போதைக்கு எல்லா வீரர்களுமே ஜாயின் ஆனதுமே நம்ம சிஎஸ்கே வந்து பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம ருத்ராஜை பார்த்துடலாம். இன்ஜுரி காரணமாக ஐபிஎல்லேருந்து வெளியேறி இருந்தார். அவரோட மாற்றாக நம்ம சிஎஸ்கே ஆயுசை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவரும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ருத்துவை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய மகாராஷ்டிரா பிரீமியம் லீக்குக்கான ஒரு தீவிரமான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாராம். புனேரி டீமோட கேப்டனாக வந்து நம்ம ருத்ராஜ் வந்து செயல்பட போகிறாரு. அதுக்கான ஸ்குவாடையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம ருத்ராஜ் புனேரி டீமோட இணைஞ்சு ஒரு தீவிரமான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு நம்ம மகாராஷ்டிரா பிரீமியம் லீக்குக்காக. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எண்டை முடிச்ச கையோட நம்ம ருத்ராஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதன் காரணமாக ஒரு தீவிரமான பயிற்சியை நம்ம ருத்ராஜ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. போன சீசன் சரியாக வந்து அமையலை. ஸோ இந்த சீசனாவது அவருக்கான சீசனாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ருத்ராஜ் ஒரு தீவிரமான பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்கட்டும். நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் ஆனால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.